மொபைல் மூலமா கேவிபி ஸ்டேட்மெண்ட் புது மெத்தட்ல டவுன்லோட் பண்றது எப்படி அப்படி பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க, அப்பதான் புரியும். ஃபர்ஸ்ட் டைம் நான் சேனல் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்க மொபைல்ல இருக்கிற ஏதாவது ப்ரௌசர் பண்ணிக்கங்க. கூகுள்ல போயிட்டு கேவிபி நெட் பேங்கிங் அப்படின்னு டைப் பண்ணுங்க. சர்ச் கொடுங்க. ஃபர்ஸ்ட் ஆவறதுல நெட் பேங்கிங் கேவிபின்னு அதை வந்து கிளிக் பண்ணுங்க. கண்டினியூ டு லாகின் அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்க. உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து கேப்சாவை என்ட்ரு பண்ணிட்டு லாகின் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்க. லாகின் பண்ணோடனே ஹோம் வந்து இப்படி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட்டாக கரண்ட் அண்ட் சேவிங் அக்கௌண்ட் பேலன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்படியே பாட்டம் ரோ ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரு, உங்களுடைய பேலன்ஸு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. வியூ மினி ஸ்டேட்மெண்ட் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட மினி ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் பண்ணுறதுனால லெஃப்ட் சைடில் 3 டாட் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அக்கௌண்ட் ஆக்டிவிட்டின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டாக செலக்ட் அக்கௌண்ட் கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. டிரான்சாக்ஷன் டைப் கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு வந்து போத் டெபிட் அண்ட் கிரெடிட் டிரான்சாக்ஷன்மா ரெண்டையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. இல்லை கிரெடிட் மட்டும் வேணும்னா கிரெடிட் டிரான்சாக்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. டெபிட் டிரான்சாக்ஷன்னா டெபிட் ரெண்டுமே வேணும்னா ஃபஸ்ட்டாக செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்து சர்ச் பையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மந்தோட ஸ்டேட்மெண்ட்மா, இல்லை 2 மந்தோட ஸ்டேட்மெண்ட்மா, லாஸ்ட் 10 டிரான்சாக்ஷன் வேணுமா, லாஸ்ட் என் நம்பர் ஆஃப் டேஸ், அதாவது லாஸ்ட் நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன், லாஸ்ட் நம்பர் ஆஃப் டேஸு, ஸ்பெசிஃபிக் பீரியட் உங்களுக்கு வந்து பர்டிகுலர் டேட்ஸில் வேணும்னாலும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்பெசிஃபிக் பீரியட் கொடுத்தோடனே கீழே வந்து ஃப்ரம் டு டேட் கேட்டிருப்பாங்க. அடுத்து ஷார்ட் பை உங்களுக்கு வந்து அசெண்டிங் வேணுமா டெஸ்டிங் வேணும்னு கொடுப்பாங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. ஃப்ரம் டு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து கீழே வியூ ஆகி வரும். இதிலே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு சிஎஸ்வி ஃபைலாக வேணுமா பிடிஎஃப் ஃபைலாக வேணும்னு கொடுப்பாங்க. நான் பிடிஎஃப் தான் செட் பண்ணிக்கிறேன். கொடுத்தோடனே பாஸ்வேர்ட் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. பிடிஎஃப் ஃபைலாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு பாஸ்வேர்டு கேட்பாங்க. பாஸ்வேர்டு என்னென்னா உங்களுடைய கஸ்டமர் ஐடி தான் பாஸ்வேர்டு, அதை நீங்கள் டைப் பண்ணி ஓகே கொடுத்தோன்னே உங்களோட ஸ்டேட்மெண்ட் வந்து வியூ ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த மெத்தட் மூலமாக போயிட்டு உங்களோட கேபி ஸ்டேட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.